அம்மா வெட்டியாச்சியா? இந்த கல்ல எடுத்தவங்க கிட்ட கல்ல காயணும். தண்ணி அப்படியே எடுத்து ஊத்து. அதான் கல்ல தான் கேட்குறோம். அந்த கல்லு தாம்பரத்துல வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துரும். தாம்பரத்துல அப்படியே கல்லு கல்லு குடிக்கும். மஞ்சள் எடுத்து வந்துட்டோமா? இந்த இதில் தண்ணி ஊற்று. விடு, கையை எடு, நல்லா ஊற்று. விடு. நம்ம உங்ககிட்ட அது பாறை அந்த எடுத்துட்டு வந்தா என்னம்மா? சரி விடுங்க. என்னன்னு கேட்டு எல்லாம் வர்றாரு கேட்டு தான் போகணும். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த சைக்கிள் வச்சுட்டு நாமளுக்கு வந்துருக்கோம். என்ன செய்யணும்? செப்பல் கேட்டு. போட்டுக்கிறா சார். அப்பா இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்று.
3 பேர் ஊத்தியாச்சு. நீங்க அம்மா ஊத்துங்க. நான் தான் ஊத்துறேன். நல்லா ஊத்து. ஊத்துமா ஃபுல்லா ஊத்துமா. கொஞ்சம் இருட்டு நாத்துங்க. இருவா போடு. போங்க வேற மட்டும் எடுத்து விடு. எப்படி இருக்கு? சரியா? காம்பு கட்டியா. சூடு தண்ணி ஊற்றி வைங்க. இந்த சூடு ஊற்றி இதில் தான் பெருசாக இருக்கும். வீரத்தை செய்ய வெயிட்டு தாங்காது. அதெல்லாம் கிட்ட தான் அந்த விளக்க பாருங்க. அஞ்சு கல்லை தொட்டு கும்பிட்டு எடுத்து கல்லை தொட்டு கும்பிட்டு பாருங்க. அவங்ககிட்ட ஒரு கல் கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்து தொட்டு கும்பிட்டு கொடுத்து தொட்டு கும்பிட்டு இந்த கல்லையும் எடுக்கலாமா? எல்லா கல்லையும் எடுத்து கொடுங்க. இங்க பாரா கண்ணு நோண்டிடுறாரு இப்போ வந்து. ஏய் இங்க வாடா. ஏய் இங்க போனை கொண்டாயா. வாடா வாடா. இருமா அது கல்ல வாங்கி கீழ இருக்குள்ள இறங்கி இல்ல வாங்கி அம்மா தாத்தா வாங்கி
இப்படி கட்டியா இப்படி தாத்தாட்ட கொடுக்கணும். விட்டு கும்பிட்டு விடு. இன்னும் ஒண்ணு இருக்கு. கொடுக்குற இன்ஜினியர் இருக்கு சரி நீ கொடுங்க. இது எடுக்கலாமா? நீங்க எடுங்க எல்லாம் கலந்து நான் தான் அதான் நல்லா அள்ளிங்க நல்லா நல்லா அள்ளுங்க நான் பார்க்குறேன். அண்ணா அள்ளிங்க கையில் குடிச்சு வாங்கிட்டேன். கட்டியா புடி பின்னாடி அப்படி நீ போடு அது உள்ள போ அங்கே போய் உள்ளே போடு புரியுது போடுங்க தானே அதே இந்த உங்கள் ஃப்ளாட்டுக்குள்ள அப்படியே வச்சிருங்க அதை வச்சு போட்டாச்சா பொரியை கொடுங்க. எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பேன் எல்லாத்தையும் நல்ல கொடுங்க. கூட மாடி மேலே அங்கே ஒரு அதுக்கு ரூம் போட்டுலாம் டோர் மாதிரி போட்டா அங்கே வச்சு அங்கே ஆகிக்கிற மாதிரி துணி மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கான ஒரு ஏரியா எங்க கீழே நமக்கு கொடுக்கணும்னா அந்த படிக்க தான் கொடுக்கணும். அங்கே நம்ம டாய்லெட் வைக்கணும். இப்போ வீடுன்னு இருந்தாலே கட்டக்குள்ள அந்த வாஷிங் மிஷின் ஒரு 4 அடி போட்டு இப்போ இந்த சாமி ரூம் சொல்றேன்ல, இப்போ இது ஒரு ரூம் ஹாலில் வந்து இப்போங்களா இப்போ இது ஒரு இப்போ இந்த ரூம்ல இந்த பாத்ரூம் இருக்குல்ல, இந்த பாத்ரூம்ல இப்போ நம்ம இதை தடுத்து இதுல வந்து சாமி ரூம் கொஞ்சம் இதுல இன்னொரு கார்னர் அந்த பேனல் கிட்ட காட்டுங்க. இப்போ இது வந்து சாமி ரூம். இப்போ 2 அடி எடுத்து இது உள்ள சாமி போட்டு வச்சுக்கிறோம். இது வந்து இந்த பாத்ரூம் வந்து இப்போ இப்படி உள்ள வந்து இந்த பாத்ரூம் எல்லாம் இது பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இதில் இப்படி இந்த பக்கத்தில் இப்போ இந்த பக்கம் ஏதாவது ஒரு ரூமோ ஏதாவது இருந்ததுன்னா இந்த பக்கம் இந்த 4 அடியை போட்டோன்னீங்க இதில் வச்சு நம்ம அந்த வாஷிங் மிஷின் தனியாக வச்சு எடுத்து சாமி ரூம் பக்கத்தாலே உனக்கு வாஷிங் மிஷின் தண்ணி போகிற மாதிரி தெரியும். இது ஒரு செப்பரேட்டான ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா உனக்கு அந்த அதனால இல்லை அது ஓகே கேட்கறதும் பண்ணலாம். இப்போ இங்கே 10 நம்ம டாய்லெட் பாத்ரூம் போடுறோம்ல, இது நீட்டு தேவையில்ல, இதில் கூட தடுத்துக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது மேலே ஓகே தான். இப்போ எனக்கு வந்து இந்தாண்ட வந்து ஒரு கிச்சனோ இல்லை ஏதோ ஒன்று வருதுன்னு இப்போ இந்தாண்ட பக்கம் எனக்கு இந்த 4 அடி போட்டு வச்சா அது கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ உள்ளே போய் வர மாதிரி இந்த தோட்டத்தை வசதி வச்சு நம்ம இந்த பக்கம் இடம் போகிற மாதிரி தோட்டத்தை வசதி வெளியே வச்சிடலாம். இது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ள சாமி ரூம் பக்கத்தில் உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி தெரியும். இப்போ வேணால் அப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா இந்த ரிட்டன் பார்த்துங்க. இந்த பக்கம் போடுறோம்ல, இது வந்து இப்படி தடுத்தலாம். இவ்வளோ பெருசு உங்களுக்கு தேவையில்ல, 13 அடி இருக்குல்ல, அதை ஒரு 6 அடி எடுத்துக்கலாம். இந்த 6 அடி எடுத்து சாமி ரூம் கிடையாது, இந்த கோயில் வைக்கிறல இந்த ஹால் வருதுல்ல, இந்த ஹாலில் இந்த ஓப்பனாக விட்டுலாம். இந்த இடம் உள்ள அடங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வாஷிங் வச்சுக்கலாம். அது ஆனால் அது நம்ம அது ஓகே தான். ஆனால் இப்போ இந்த பாத்ரூமுக்கு இவ்வளோ இடம் தேவையா? அதுதான் பாத்ரூமுக்கு இந்த நீட்டோட அகலத்தை அப்படியே எடுக்கிறோம். இப்போ ஷவர் வைக்கணும், எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் வச்சு அது ஒரு 4 அடி போயிடும். ஓ இப்போ இந்த பாத்ரூமுக்கு அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாம் வச்சு கரெக்டாக வந்துடுமா? சரி அப்போ விட்டுருங்க, அப்போ விட்டுருங்க. அப்போ இது டிஸ்டர்ப் பண்ணுவீங்க சொன்னீங்கன்னா தான் அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி ஓகே அந்த மாதிரி சரி. நீங்கள் இந்த வாஷிங் மிஷின் மேலேயே கொஞ்சம் அந்த நீங்கள் கொஞ்சம் அங்கேயே வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் போனால் துணி இருந்தால் போட்டு துவச்சி காய்ச்சி போடுங்க. அது அந்த பிளக் பாயிண்ட் மட்டும் அந்த இடத்துல ஒன்று வச்சுருவாங்க, ஆல்ரெடி வந்துடும். ஓகே அது பார்த்துக்கலாம். சரி அப்போ நீங்கள் இங்கே கிச்சனு, இந்த இதுக்கு அட்டாச் பாத்ரூமு, இதுக்கு அட்டாச் பாத்ரூமு, இந்த இடத்துல ஒரு லெட்டின் வருது, ஒரு குளிக்கிற ரூம், அவ்வளோதானே. அந்த மாதிரி போட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே சரி வச்சு இட்லி உங்களால் சுட்டு தான் டைம் ஆகி போச்சு. கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாயிடும். இவ்வளோ டைம் ஆனது காரணமே தான். ஒரு நாள் டைம் ஆகுது தப்பு. கூட மாற்றலாம் வாஷிங் மிஷின் வச்சுங்க.
இல்லைண்ணே அது சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க வீட்டை கட்டிட்டு எல்லாத்தையும் வந்து அந்த நடக்கிற எல்லாத்தையும் கண்ணாமூச்சான்னு அதை வச்சுட்டு இருப்பாங்க. தனியாக ஒரு இடம் வச்சுட்டு அது அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி தனியாக அந்த மாசி அந்த அது பேர் உட்காந்துருப்பாங்க அப்புறம் தூக்கி அப்புறம் துணி சொல்லி வரும் எடுத்துடலாம். அந்த மரம் மட்டும் இந்த மரத்தை மரம் வீட்டுக்கு முன்னாடி நல்லா இருக்குதுல்ல? அது இருக்காங்க. சரி, இந்த பக்கம் தான் அவங்க அதை வச்சுக்குவாங்க. அதுக்கு இடைஞ்சலாம் இருந்தால் பிரச்சனை இல்லை, கரெக்டாக அது போட்டிகள் தான் வரும். அப்படியா? இந்த பார்க்கிங் ஏரியாவில் வரும். அது பார்க்கிங் ஏரியா தான் போட்டிக்க தான் இல்லையா? அது கிச்சன் ஆகி போச்சு. கிச்சன் ஆகிடுச்சு இருந்தாலும் நம்ம ஓரமாக இருக்குல்ல, இப்போ நமக்கு பொருள் வைக்க கொள்ள. இந்த கைட்டு அந்த தனி கண்ணா இருக்கு பார்த்தியா, அதை எடுத்துவிடும். அதை எடுத்துவிட்டுது இந்த காலை இதை பயிர் பார்த்துரும். அப்புறம் அதுக்கு வந்து அந்த உச்சியில் தான் வருது. இன்னொன்று உங்களுக்கு இப்போ வேலை செய்யக்குள்ள நேலுக்கு நிற்கவும் வேணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெளில போட்டிங்களா? அப்போ ஒன்று போ. ஏப்பா வந்துட்டியா சைட்டுக்கு? சரி, சிமெண்டா யார் இருக்கான்னு தெரியல, எங்கள் ஆள் இருக்காங்களான்னு தெரியல. பணம் கொடு. இப்போ இதில் ஜெராக்ஸ் போட்டு ஒன்று கொடுத்துட்டு சரி இல்லை நீங்கள் அங்கே வந்தால் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் முதல்ல வெங்கடன் நோட்டில் கொடுங்க. திறமைனா நான் போய் வாங்கிக்கிறேன். சரி, ஓகே. ரெண்டு அப்போ நான் அவர்கிட்ட தான் போவோம்ல. நீங்கள் போகக்குள்ள நீங்கள் இப்போ நீ காங்கிட்ட இருக்கு. சரி நீங்கள் அப்படியா? சரி நீங்கள் இன்னைக்கு போனால் இன்னைக்கு கொடுங்க. நீங்கள் என்ன கொடுங்க அன்னைக்கு கொடுங்க. நான் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால நம்ம சரி ஓகே. இலையில அப்படியே வச்சு சாப்பிடுங்க. இதில் வைமா அது ஒரு நோட் ஒன்று வச்சு சொல்லுங்க. சரிண்ணே. உங்கள் நோட்டில் என்ன சைன் பண்ணிடுறோம். அப்புறம் உங்களுக்கு நோட்டு கொடுத்து வாங்கிக்கிறேன். குடும்ப வைமா